வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? அடுப்பில் என்ன குழம்பு கொதிக்குதுன்னு தான் பார்க்குறீங்க. இந்த குழம்பு நாங்கள் சின்ன காலத்துலலாம் இப்படி ஒரு குழம்போடு தான் சாப்பிட்ருப்போம். அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் விட மாட்டீங்க. வாங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். சட்டியை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். எண்ணெய் கொதித்ததுக்கு பிறகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். கடுகு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதில் நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்கு வடிவாக கலந்து விடுவோம். நல்ல வடிவாக கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கட்டும். இடைக்கிட திறந்து கலந்து விடுவோம். கிழங்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இதில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பு இவ்வளவையும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம். எண்ணெயிலேயே வதங்கட்டும் வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம். கொஞ்சம் நேரம் இதை மூடி வைப்போம். அடிக்கடி திறந்து நல்ல வடிவாக இருக்கா கலந்து விட்டு வதங்க விடுவோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் எண்ணெயோடு சேர்ந்து கலந்து நல்லா வதங்கணும். இப்போ இதில் நாங்கள் மிளகாய்த்தூளும் மஞ்சளும் போட்டுக்கொள்வோம். நான் இப்போ 2 கரண்டி மிளகாய்த்தூள் போடுறேன். நாங்கள் பிறகு போட்டுக்கொள்வோம். அதோட தண்ணி பாலையும் விடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி பால் விட்டுக்கொள்ளுங்க. விட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி வைப்போம். கிழங்கு அவியட்டும். நல்லா இடைக்கிட திறந்து கலந்து விடுவோம். இல்லாட்டி பால் பொங்கி வழிஞ்சிடும். திரும்பவும் மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒருக்கா கலந்து விடுவோம். நாங்கள் இப்போ மிளகாய்த்தூள் மிச்சத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். 1.5 கரண்டி மிளகாய்த்தூள் அளவுக்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ இந்த குழம்பில் நாங்கள் தக்காளி காய் போட்டுக்கொள்ளுவோம். பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் தக்காளி பழம் போட்டு நிறைய குழம்புகள் வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் இப்படி தக்காளி காய் போட்டு குழம்பு வச்சுருக்குறீங்களேன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் மூடி அவிய விடுவோம். தக்காளி மசியக்கூடாது. நல்லா அவிஞ்சு துண்டு துண்டுகளாகவே இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். திறந்து பார்ப்போம். தக்காளி, காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது குழம்பு. நாங்கள் ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ தான் நாங்கள் இந்த கரையின முக்கிய புள்ளியை இறக்க போகிறோம். சூடை கருவாடு பிடிக்காத ஆக்கள் இருக்கிறீங்களா? உண்மையிலேயுமே சூடை கருவாடு மாதிரி சுவையான கருவாடு இல்லை. அதே மாதிரி விலையும் குறைவு. நாங்கள் முந்தியெல்லாம் இப்படித்தான் வீடுகளில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கைகளில் ஒரு கறி தான் பெரும்பாலும் வைக்கிறது. அதுக்கும் இப்படி தக்காளி காய் தோட்டத்தில் மரங்களில் நிற்கும். பழங்களை நாங்கள் பிடுங்கி சாப்பிட்ருவோம். காய் தான் நிற்கும். காயும் சூடை கருவாடும் போட்டால் நல்ல ஒரு குழம்பு வந்துடும். வேறு கறியே தேவையில்லை. இந்த ஒரு கறி காணும். நாங்கள் இதோடையே மொத்த குடும்பமும் சாப்பிட்ருவோம். அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த தக்காளி காயும் சூடை கருவாடும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு வச்சால். இப்போ நாங்கள் குழம்புக்கு தேவையான புளி கொஞ்சமும் விட்டுக்கொள்ளுவோம். அதோட முதல் பாலையும் சேர்த்துருவோம். முதல் பால் புளியெல்லாம் விட்டதுக்கு பிறகு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டு ஒரு கொஞ்சம் இதை மூடி வைப்போம். கரை நேரம் மூடக்கூடாது. பால் பொங்கி வழிஞ்சிடும். இப்போ திறந்து பார்ப்போம். குழம்பு கொதிக்குது. இந்த கறி வச்சா பக்கத்து வீட்டுக்கும் வாசம் அடிக்கும். தக்காளி காயும் கருவாடும். நான் சின்ன வயசில் விரும்பி சாப்பிட்ட கறின்னு சொன்னால்
இப்பயும் எனக்கு நினைவு இருக்கிறது இந்த தக்காளி காயும் கருவாடும் தான். வேறு இறைச்சியோ மீனோ அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. இந்த சூட கருவாடும் தக்காளி காயும் தான் இன்று வரையும் மறக்க முடியாத கறி. சாப்பிட்டால் அமிர்தம் மாதிரி இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கைகள் எல்லாம் இப்போ மாதிரி 4-5 கறிகள் எல்லாம் வைக்கிறது குறைவு. பெரும்பாலும் வீடுகளில் ஒரு கறி தான். அதுவும் இப்படித்தான் இந்த சூட கருவாடை போட்டு தக்காளி காய் அல்லது கத்திரிக்காய் போட்டு ஏதாவது பெரிய குழம்பு தான் வைக்கிறது. ஏனென்றால் நாங்கள் என்ன வாங்குறதா இருந்தாலும் டவுனுக்கு தான் வரணும். அப்போ கிராமப்புறங்களில் வசதிகள் இருக்காது. அதால் எல்லா வீடுகள்லையுமே பெரும்பாலும் கருவாடு, அதுவும் சூடை கருவாடு கூடுதலாக எல்லா வீடுகள்லையுமே இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு மரக்கறி வீடுகளில் நிற்கும், தோட்டத்தில் தக்காளி காய் கத்திரிக்காய் அப்படி ஏதாவது காய்களோட கருவாட்டையும் கலந்து ஒரு குழம்பு வச்சுக்கிட்டா காணும் முழு குடும்பத்துக்கும். இந்த குழம்புக்கு துணைக்கறிகள் தேவைப்படாது. சூட கருவாடை போட்டு குழம்பு வச்சால் வேறு கறிகள் தேவைப்படாது. இந்த ஒரு குழம்பு காணும் அப்படியே சோத்தை மூடி குழம்பை ஊற்றி குழச்சி சாப்பிட்டா அமிர்தம்தான். இப்போ எங்களோட குழம்பு தயாராகி கொண்டு வருகுது. குழம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் திரண்டு வற்றி வந்து கொண்டிருக்கு. நீங்களும் இப்படி ஒரு நாளைக்கு தக்காளி காயும் சூட கருவாடும் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் கறியெல்லாம் தோற்று போயிடும். இந்த குழம்புக்கு நான் இன்னும் உப்பு போட இல்லை. நான் கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்து தான் உப்பு போடுவேன். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்களும் பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள். எங்களோட அருமையான தக்காளி காயும் சூட கருவாடும் உருளைக்கிழங்கும் போட்ட குழம்பு தயாராகிட்டுது. இப்போ நாங்கள் இறக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.